சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடக்கூடிய இந்து மதத்தின் ஒரு பிரிவு சைவம். விரிசடை கடவுளாக விளங்குகின்ற சிவபெருமானுடைய 3 கண்களுக்கும் 3 புராணங்கள் பெருமையாக சொல்லப்படுகின்றன. முக்கணன் என்ற திருநாமம், சிறப்பு திருநாமம் சிவபெருமானுக்கு உண்டு. சிவபெருமானுடைய வலது கண்ணாக சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணம், இதனை திருத்தொண்டர் புராணம் என்றும் சிறப்பித்து கூறுவார்கள். 63 நாயன்மார்களுடைய வரலாறுகள் இதிலே இடம்பெற்றிருக்கும். சிவபெருமானுடைய இடது கண்ணாக விளங்குவது பரஞ்சோதி முனிவரால் இயற்றப்பட்ட திருவிளையாடற் புராணம். இதிலே மதுரை மாநகரிலே அவர் சொக்கநாத பெருமானாக ஆற்றிய 64 திருவிளையாடல்களை கூறக்கூடிய அற்புதமான இலக்கியம், பக்தி இலக்கியம் திருவிளையாடற் புராணம். அடுத்தது நெற்றிக்கண்ணாக விளங்கக்கூடிய கந்த புராணம். கச்சியப்ப சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்ட 6 காண்டங்களை உடைய 10,000க்கும் மேற்பட்ட பாடல்களை கொண்டு அமைந்த கந்த புராணம். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர் தானே குமரக்கடவுள். இப்படி நெற்றிக்கண்ணாக விளங்குவது கந்த புராணம். இந்த 3 புராணங்களையும் படிப்பதினால் சிவனுடைய புண்ணியம் மட்டும் கிடையாது, சிவசக்தியினுடைய புண்ணியமும் குமரக்கடவுளான முருகப்பெருமானின் அருளும் நமக்கு ஒரு சேர கிடைக்கும். ஓம் நமச்சிவாய.